Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ்ல இருந்து ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க செஷனுக்குள்ள போலாம். P, Q and R were equal partners. R retired on 1/1/2010. The balance sheet of the firm on 31/12/2009 stood as follows. So P, Q, R மூணு பார்ட்னர் இருக்காங்க. அதுல ஆர் பார்ட்னர் வந்து ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. ஸோ அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் இந்த சம்ல கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. அசட் சைட்ல பாத்தீங்கன்னா குட்வில்லு, பில்டிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்கு, டெட்டாஸ் லெஸ் ப்ரொவிஷன், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். தென் லைபிலிட்டி சைட்ல பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பி, கியூ அண்ட் ஆர், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட், கண்டிஜென்சி ரிசர்வ், கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் போது சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பில்டிங் வந்து வேல்யூ பண்ணிருக்காங்க 60,000க்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட் வந்து டு பி brought to 1100. Debtors being all good, no reserve is required. Stock be taken at 11,000. Goodwill will be valued at 2 years purchase of the average profit of the past 5 years. As a share of profit to the date of retirement be calculated on the basis of average profit of the preceding 3 years. The profit for the preceding 5 years were as follows. Whereas under 2005 க்கு 12,000, 2006 க்கு 13,500, 2007 க்கு 8,000 rupees, 2008 க்கு 10,000 and 2009 க்கு rupees 9,000. Past journal entries give partners capital account and the revised balance sheet. ஸோ இந்த சம்ல வந்து ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ்க்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு சில ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டு அடுத்தது ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும். எப்படி அட்மிஷனுக்கு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் தென் வந்து ரிமைனிங் பார்ட்னர்ஸ் யார் கண்டினியூ பண்ண போறாங்களோ அந்த பார்ட்னர்ஸோட நியூ பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு இது மூணும் ப்ரிப்பேர் பண்ணணும். சில ஒர்க்கிங் நோட்ஸு, சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் அட்மிஷனுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூவேஷன் வந்து அதே மாதிரி தான் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான். ஸோ இங்க வந்து டெபிட் சைடு, கிரெடிட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைட்ல எழுதிருவீங்க. பர்டிகுலர்ஸ் காலமும் அமௌண்ட் காலமும் எழுதிருவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட்லயும் அதே மாதிரி பர்டிகுலர்ஸ் காலம், அமௌண்ட் காலம் எழுதிருவீங்க. அண்ட் தென் வந்து எந்தெந்த அசட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகுதோ நம்மளோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை பார்த்து பேலன்ஸ் ஷீட்ல அந்தந்த அசட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்த்து செக் பண்ணிட்டு ஏதாவது அசட் உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிருந்ததுன்னா, டிக்ரீஸ் ஆச்சுன்னா அசட்டு அதை டெபிட் சைட்ல என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த அசட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது, அப்ரிசியேஷன் ஆயிருந்ததுன்னா அதை கிரெடிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதை டெபிட் சைட்ல என்டர் பண்ணுங்க. அதே லைபிலிட்டிஸ் வந்து குறைஞ்சதுன்னா கிரெடிட் சைட்ல என்டர் பண்ணுங்க. ஸோ அசட்ஸ் டிக்ரீஸ் ஆனா டெபிட், இன்க்ரீஸ் ஆனா கிரெடிட். லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆன டெபிட் அண்ட் தென் லைபிலிட்டிஸ் வந்து டிக்ரீஸ் ஆன கிரெடிட் சைட்ல. ஓகே. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது எய்தர் நம்மளுக்கு ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டோ இல்ல ரீவேல்யூவேஷன் லாஸோ நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும், பேலன்சிங் ஃபிகரா. ஸோ அதை வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ற மெத்தடு. இதே சேம் திங் தான் வந்து என்னது நம்மளோட அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ்லயும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம சம்ல பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அசட்ஸ்ல எடுத்துக்கணும். ஸோ வந்து கேஷ், இந்த பேங்க் இதை தவிர்த்து மற்ற எல்லா அசட்ஸுமே நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். குட்வில் ட்ரீட்மெண்ட் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் எப்பயுமே காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்க கூடாது.
என்னென்ன அசட்ஸ்ல இருந்து நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் அண்ட் தென் வந்து குட்வில். இதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா அசட்ஸும் ஏதாவது ரீவேல்யூ பண்ணியிருக்கா மாதிரி நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அசட்ஸ் எவ்வளவு டெப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்குன்றத நீங்க வந்து டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து எதுவுமே சேஞ்சஸ் இல்ல, ரீவேல்யூ பண்ணும்போது எதுவுமே மாறல அப்படின்ற மாதிரி எதுவுமே நம்மளுக்கு தெரியலனா அந்த அசட்டை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுருங்க, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல கொண்டு போகாதீங்க. ஓகேங்களா? இப்ப இன்கேஸ் வந்து பில்டிங்ஸ் இருக்கு நம்ம அசட் சைட்ல பேலன்ஸ் ஷீட்ல, ஆனா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பில்டிங் ரீவேல்யூ பண்ணி எதுவும் வேல்யூ காமிக்கிற மாதிரி கொடுக்கல அப்படின்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல நீங்க காமிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு லைபிலிட்டி வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகிற மாதிரி எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல கொடுக்கலன்னா அந்த லயபிலிட்டியை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போகாதீங்க. ஃபைனலா நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு அந்த அமௌண்ட்டை அசச் அப்படியே எடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வேற என்னென்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல எப்பயுமே இந்த ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் கண்டிஜென்சி ரிசர்வ் ஃபண்டு இதெல்லாம் வராது. பட் இந்த ஒரே ஒரு சம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்டு வந்து அது ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி brought to 1100ன்னு இருக்கு. அதனால அது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போவோம். இல்லைன்னா நார்மலா ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்டு, எனி டைப் ஆஃப் ஃபண்டு, கண்டிஜென்சி ஃபண்டு, என்ன ஃபண்டு இருக்கு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, என்ன ஃபண்டு ரிசர்வ் எது இருந்தாலும் நம்ம நார்மலா வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்க்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அண்ட் தென் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸும் வந்து சேம் அட்மிஷன் மாதிரி தான் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் எடுத்துட்டு போவோம். குட்வில் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் எடுத்துட்டு போவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் வந்து இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் பீன் வேல்யூட் அட் 60,000. ஸோ ஆல்ரெடி பில்டிங்கோட வேல்யூ 50,000 இருந்தது, இப்போ 60,000 மாறி இருக்குன்னா அப்போ அப்ரிசியேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட்ல எந்த அசட் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைட்ல தான் எழுதணும். ஓகேங்களா? பை பில்டிங்ஸ்ன்னு போட்டு 10,000 டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா இங்க பிராக்கெட்ல வந்து 60,000 மைனஸ் 50,000ன்றத நீங்க எழுதிக்கலாம் பர்டிகுலர்ஸ் காலம்ல. பட் இங்க எழுதும் போது சப்ராக்ட் பண்ணி வந்த அமௌண்ட்டை தான் எழுதணும் 10,000. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன அசட்ஸ், என்ன லயபிலிட்டி, எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட். ஸோ ஆல்ரெடி வந்து 2000 இருந்தது, இப்போ ரீவேல்யூ பண்ணும்போது 1100 குறைஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் வந்து லயபிலிட்டி கணக்கு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்டுன்றது. ஸோ இந்த லயபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ எவ்வளோக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, 2000ன்றது 1100 இருக்குன்னா அப்போ 900 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி தான் இந்த கணக்கு. ஸோ டிக்ரீஸ் இன் லயபிலிட்டின்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா கிரெடிட் சைட்ல என்டர் பண்றோம். பை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்டு 900ன்னு. ஜென்ரலா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட் எல்லாமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் நம்ம நார்மலா காமிப்போம். பட் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அது குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல காமிக்கிறோம். நெக்ஸ்ட் debtors being all good, no reserve is required. ஸோ ஆல்ரெடி ப்ரொவிஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பேலன்ஸ் ஷீட்ல, பழைய பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஸோ அது வந்து இப்போ எல்லாமே குட் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ புதுசா எதுவுமே கிடையாது, பழசா இருக்கிறதும் எல்லாமே குட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 1000 rupees வந்து கிரியேட் பண்ணது இப்போ வந்து இல்லை. ஸோ அப்போ வந்து அது கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆன கணக்கு தான். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா பை ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் 1000 rupees பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் 1000 rupees இப்ப எடுத்துறோம். ஏன்னா டெட்டாஸ் எல்லாமே குட்ன்றதுனால. ஓகே, ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் 1000. இப்போ இதுவே நம்ம வந்து கிரியேட் பண்றோம், பேட் டெப்ஸ் கிரியேட் பண்றோம் டெட்டாஸ்ன்னு கொடுத்துட்டு 5%, 2% அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப டெபிட் சைட்ல எழுதுவோம்.
இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேட் டெப்ஸ் கிரியேட் பண்றாங்க, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்ல ப்ரொவைட் பண்ணோம்னா டெபிட் சைட்ல என்டர் பண்ணுங்க. அதே அந்த பேட் டெப்ஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப கிரெடிட் சைட்ல அதை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸ்டாக் டு பி டேக்கன் அட் rupees 11,000. ஸோ ஆல்ரெடி ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12,000 இருந்தது, இப்போ 11,000 ஆயிடுச்சு. அப்போ இது என்னது, டெப்ரிசியேஷன். ஓகேங்களா? ஸோ 12,000 விட 11,000 கம்மி. ஸோ அப்போ டெப்ரிசியேஷன் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணணும், அசட் வந்து டிக்ரீஸ் ஆனா டெபிட் சைட்ல என்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டு ஸ்டாக் அக்கௌண்ட், டு ஸ்டாக்னு போட்டு 1000 rupees காட்டுங்க. இன்னும் வேற ஏதாவது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல ஏதாவது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க ஆன் தி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்னா அதை கொண்டு வரணும். நம்ம குட்வில் மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். ஒன்லி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அதை மட்டும் தான் நம்ம ரீவேல்யூவேஷன் ஏதாவது ஆயிருக்கா, ரிவைஸ்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ வேற எதுவுமே இல்லை அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணோம், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த சைடு எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 11,900 வருது. இதுதான் அதிகப்படியான அமௌண்ட்டு. ஸோ அதை இந்த பக்கமும் எழுதிட்டு 11,900ன்னு அதுலேருந்து இந்த 1000 rupees சப்ராக்ட் பண்ணி 10,900 எழுதிக்கோங்க. ஸோ 10,900ன்றது ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட். ஸோ இந்த சைடு ஆன்சர் பேலன்சிங் ஃபிகர் வந்து அது ப்ராஃபிட், வேறஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா அது ரீவேல்யூவேஷன் லாஸ். ஸோ இந்த 10,900 யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னா ஆல் தி பார்ட்னர்ஸ், ரிட்டையரிங் பார்ட்னர் உட்பட எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எல்லா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரேஷியோல அப்படின்னு பார்க்கும்போது ஓல்டு ரேஷியோல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த சம்மில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பிக்யூஆர் வேர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். சம்டைம்ஸ் ரேஷியோஸ் கொடுப்பாங்க, சம்டைம் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா, ஓல்ட் ரேஷியோ கொடுக்கலன்னா அப்போ ஈக்குவலாக நம்ம வந்து எடுத்துப்போம். இந்த சம்மில் ஈக்குவல்னே அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்களோட ரேஷியோ என்னவா இருக்கும்னா 1:1:1, தட் இஸ் 1/3, 1/3 அண்ட் 1/3. ஸோ இதை வந்து நம்ம 10,900 into 1/3 போடணும். ஸோ போட்டிங்கன்னா 3,633 வருது. அதே மாதிரி 10,900 into 1/3, 10,900 into 1/3. இந்த லாஸ்ட் பார்ட்னருக்கு மட்டும் நம்ம 4ன்னு எடுத்துக்கிறோம் லாஸ்ட் வேல்யூவா. சின்ஸ் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணா இங்க 10,900 ரவுண்ட் ஆஃபா வரணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இங்க 1 rupee எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோம். எல்லா பார்ட்னர்ஸும் இன்க்ளூடிங் ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் உட்பட. ஓகேங்களா? ஸோ டெபிட் சைடு எழுதிக்கோங்க, கிரெடிட் சைடு எழுதிக்கோங்க. பர்டிகுலர்ஸ் காலமை 3 பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா 3 காலம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, பி, கியூ அண்ட் ஆர். சிமிலர்லி கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் காலம் பி, கியூ அண்ட் ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் தான் எழுதணும். ஸோ பை பேலன்ஸ் brought down. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபார் பி எவ்வளோ, 50,000, ஃபார் கியூ வந்து 30,000 அண்ட் ஆருக்கும் 30,000. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்றோம்னா பை பேலன்ஸ் brought downனு எழுதுறோம். பை பேலன்ஸ் brought down. அடுத்தது நெக்ஸ்ட் ரீவேல்யூவேஷன் லாஸோ இல்லை ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டோ இதை மறக்காம நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்னா இந்த பக்கம் வந்திருக்கோம், அதை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிரெடிட் சைடில் நம்ம எழுதுவோம். இதே ரீவேல்யூவேஷன் லாஸ்னா நம்மளுக்கு கிரெடிட் சைடில் இங்கே வந்திருக்கோம், அதை கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடும்போது டெபிட் சைடில் டு ரீவேல்யூவேஷன் லாஸ்ன்னு எழுதுவோம். ஸோ இங்கே வந்து ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டை ஸோ கிரெடிட் சைடுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டெபிட்ல இருக்கதா கிரெடிட்ல என்டர் பண்ணுறோம். இன்னும் வேற என்னென்னலாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷனை இன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிஜென்சி ரிசர்வ் இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்டை பொறுத்த வரைக்கும்
ஆல்ரெடி நம்ம வந்து அது வேல்யூ ரெடியூஸ் ஆனதுனால அதை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கே எடுத்துட்டு போயிட்டோம். அப்படி சப்போஸ் அது வந்து ரீவேல்யூ பண்ணல அப்படின்னா அதை நம்ம வந்து பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் கண்டிப்பா எடுத்துட்டு போயிருப்போம். ஸோ கண்டிஜென்சி ரிசர்வ் 6000 நம்ம எழுதணும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ரிட்டையரிங் பார்ட்னர் உட்பட எல்லாருக்குமே தான் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓல்டு ரேஷியோல தான் எப்பயுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஓல்டு ரேஷியோ இங்க 1:1:3. ஸோ அதனால எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே இங்க வந்து நம்ம எடுத்துட்டு வர போறோம். பை கண்டிஜென்சி ரிசர்வ் அப்படின்னு போடுவோம் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல. ஸோ இங்க பாருங்க பை கண்டிஜென்சி ரிசர்வ். ஸோ 6000 rupees 1/3 அதுலன்னு பார்க்கும்போது ஒரு பார்ட்னருக்கும் 2000 ஈக்குவலா வரும், ஈக்குவல் பார்ட்னர்ஸ்னால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் பண்ணுன்றத நம்ம கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டையும் அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் நல்லா நம்ம வந்து என்ன பண்ணோம், கோ த்ரூ பண்ணோம். ஓகே, இப்ப அசட் சைட்ல குட்வில் இருக்கு. இது வந்து எக்ஸிஸ்டிங் குட்வில்னு சொல்லுவோம். அதாவது புக்ஸ்ல இருக்கக்கூடிய குட்வில், பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய குட்வில்ல எக்ஸிஸ்டிங் குட்வில்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லா பார்ட்னர்ஸும் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இந்த 25,000. ஸோ இதோட என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். இதுதான் வந்து ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட், ஸோ அதுல டு குட்வில் அக்கௌண்ட்னு போடுவோம். ஸோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 25,000 இருக்கு. அதை ஓல்டு ரேஷியோல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஓல்டு ரேஷியோ என்ன, 1:1:3ல. ஸோ அதனால 25,000 into 1/3. ஸோ போட்டீங்கன்னா உங்களுக்கு 8,333 வருது. ஈக்குவல் பார்ட்னர்ஸ்னால சேம் அமௌண்ட். லாஸ்ட் பார்ட்னருக்கு மட்டும் அந்த ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட் வரணும்ன்றதுனால 4ன்னு இங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் எக்ஸிஸ்டிங் குட்வில்க்கு எப்படி வந்து போஸ்டிங்ஸ் போடணும்னு. நெக்ஸ்ட், ஸோ இப்போ வந்து இதை போட்டாச்சு, கண்டிஜென்சி ரிசர்வ் குட்வில் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் போது குட்வில்ல வேல்யூ பண்றாங்க. ஸோ அந்த குட்வில் கால்குலேஷனை தனியா நம்ம ஒர்க்கிங் நோட் போட்டு, ஸோ எவ்வளவு வந்து அது அமௌண்ட் என்ன, அதுக்கான என்ட்ரி போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்றத இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, குட்வில் வந்து கால்குலேஷனுக்கு டைரக்டா அவங்க வந்து குட்வில் வேல்யூ பண்ண அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணோம்னா இங்க வந்து டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் போது குட்வில் எவ்வளோ அப்படின்றத வேல்யூ பண்ண போறோம். ஸோ என்ன மெத்தட்ல அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கான ஒர்க்கிங் நோட்ஸை நீங்க பேரலா ஓபன் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ கால்குலேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் குட்வில். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இயரோட ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை இயர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து டிவைட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா 12,000 plus 13,500 plus 8,000 plus 10,000 plus 9,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ மொத்தமா எத்தனை வருஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 and 5. ஸோ 5 இயர்ஸ் இருந்ததுன்னா 5ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 10,500 rupees உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ குட்வில்லோட ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். நீங்க ஆல்ரெடி 5 மார்க்ஸ் சம்ல அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதேதான் ஆவரேஜ் ப்ராஃபிட் 10,500. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து கொஸ்டின்ல இருக்கும் நம்மளுக்கு, அதை வந்து எடுத்துக்கணும். இங்க பாருங்க சென்டென்ஸ்ல இருக்கு, goodwill will be valued at 2 years purchase. ஸோ அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 21,000ன்றது டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் போது குட்வில் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய அசட் சைட்ல இருக்கக்கூடிய குட்வில் வந்து எக்ஸிஸ்டிங் குட்வில். அது எல்லா பார்ட்னர்ஸ், ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் இப்போ வேல்யூ பண்ற குட்வில் வந்து அந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஸோ அது வந்து குட்வில் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்.
இந்த 21,000ன்றது எல்லா பார்ட்னருக்கும் உரியது. ஓகேங்களா? இதுல வந்து யார் ரிட்டையர் ஆகுறாங்களோ அவங்களோட ஷேர் ஆஃப் குட்வில் மட்டும்தான் இப்ப நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இந்த சம்ல பொறுத்த வரைக்கும் யார் ரிட்டையர் ஆகுறான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர் வந்து ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோட ஷேர் எவ்வளோ கம்பெனில அப்படின்னு பார்க்கும்போது 1/3 தான் அவரோட ஷேர். ஓகேங்களா? அதாவது 1:1:1ல. ஸோ அப்ப ஆரோட ஷேர் வந்து 1/3 தான் கம்பெனில. இந்த குட்வில் அமௌண்ட் 21,000ல அவரோட ஷேர் 1/3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7,000 ருபீஸ்ன்றது தான் வந்து ஆரோட ஷேர் ஆஃப் குட்வில் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். இந்த 7,000 ருபீஸ் நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கான என்ட்ரியை பாஸ் பண்றோம். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிட்டையரிங் பார்ட்னர் வெளில போறாருன்னா ஆன் தி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் போது குட்வில் வேல்யூ பண்றாங்கன்னா அவரோட ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோன்றத கண்டுபிடிச்சு அதை வந்து கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணிட்டு ரிட்டையரிங் பார்ட்னரை கிரெடிட் பண்ணுவோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி வந்து continuing partners capital account debit to retiring partners capital account. ஓகேங்களா? இங்க journal entries-ல கூட வந்து கொடுத்திருப்பாங்க. continuing partner யாரு நம்மளுக்கு? P-வும் Q-வும். retiring partner யாரு? R. So P-வும் Q-வும் வந்து டெபிட் பண்ணிட்டு R வந்து கிரெடிட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களோட ரேஷியோ என்னன்னா கெய்னிங் ரேஷியோல தான் எப்பயுமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எதை வந்து ஓல்ட் ரேஷியோ எது கெய்னிங் ரேஷியோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். குட்வில் வேல்யூ பண்றது ரிட்டையர்மெண்ட் போது மட்டும்தான் என்னதுன்னா கெய்னிங் ரேஷியோல பண்ணுவாங்க. மற்ற எல்லாமே ஓல்டு ரேஷியோ தான். ஓகேங்களா? ஸோ குட்வில் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் என்னது கெய்னிங் ரேஷியோல பண்ணுவோம். மற்றது எல்லாமே ஓல்டு ரேஷியோ தான். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஓல்ட் ரேஷியோ வந்து 1:1:1. இப்போ நியூ ரேஷியோ எதுவுமே சம்ல வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் மூலமா இப்ப ரிமைனிங் பார்ட்னர் யாரு? P-வும் Q-வும். ஸோ அப்போ அவங்க வந்து 1:1ல தான் எடுத்துப்பாங்க அப்படின்றத நம்மளே வந்து கெய்னிங் ரேஷியோவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே சப்போஸ் வந்து நியூ ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப நீங்க வந்து கண்டிப்பா என்னது கெய்னிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் ஒர்க்கிங் நோட்ல போட்டு நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்ட் ரேஷியோ கெய்னிங் ரேஷியோ அப்படின்றத அந்த ஃபார்முலா அந்த இதெல்லாம் வச்சு நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். வேற இந்த சம்ல நியூ ரேஷியோவே இல்லை. அதனால நீங்க வந்து ஓல்ட் ரேஷியோலயே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு P-வும் Q-வும் 1:1ல வந்து கெய்னிங் ரேஷியோ அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே? ஸோ 7,000 இப்படி 1:1னா 3,500 3,500ன்னு வரும். ஓகே? ஸோ இப்போ இதுக்கான எஃபெக்ட்ஸ் எப்படி வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்னது நம்மளுக்கு P's capital account debit, Q's capital account debit to R's capital account. ஓகேவா? ஸோ இப்போ R's capital accountல அப்போ என்ன எழுதணும்? by P's capital by Q's capitalன்னு எழுதணும். கரெக்டா? ஸோ அப்போ அமௌண்ட் வந்து Rக்கு எழுதிடுவோம். 3,500 3,500ன்னு. இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னொரு எஃபெக்டும் நம்ம கண்டிப்பா என்னது காமிக்கணும். அதாவது ஆர்ல வந்து பை பி பை கியூன்னு காமிச்சிட்டோம். அப்ப பி கியூல என்னது டு ஆர்ன்னு காமிக்கணும்ல. ஸோ டு ஆர்ஸ் கேபிட்டல்னு எழுதிட்டு பில வந்து 3,500னும் கியூல 3,500னும் எழுதணும். ஆர் இடத்துல நெல்லுன்னு எழுதணும். யாரு கண்டினியூங் பார்ட்னர் அப்படின்றத பார்த்து அவங்கள டெபிட் பண்ணிட்டு ரிட்டையரிங் பார்ட்னரை கிரெடிட் பண்ணணும். இதான் வந்து ஜேர்னல் என்ட்ரி ஃபார் குட்வில் வேல்யூவேஷன் அட் தி டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட் போது குட்வில் வேல்யூவேஷன் ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கண்டுபிடிச்சி கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி அவங்களோட போஸ்டிங்ஸ் எப்படின்றத தரோவா படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ, அதாவது அவர் ரிட்டையர் அடையிற டேட்ல அவருக்குன்னு ப்ராஃபிட் பிசினஸ்ல இருக்கும், அதை வந்து அவருக்கு பிரிச்சு தரணும் நம்ம. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்றத பார்ப்போம். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார் தி லாஸ்ட் 3 years நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க ஆர்ஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை எப்படி கணக்கு பண்ணணும்ன்றத கொடுத்துருக்காங்க. டு தி
Date of retirement be calculated on the basis of average profit of the preceding 3 years. 3 years எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. preceding 5 yearsனா நம்ம average profit already calculate பண்ணி வச்சிருக்கோம். 5 yearsக்கும் வந்து I think வந்து 10,500 என்னமோ calculate பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாருங்க 5 yearsக்கு. பட் ஆனா என்னது இந்த கொஸ்டின்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷனை கிளியரா கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் 3 years எடுத்துக்கோங்க, அதுல இருந்து கால்குலேட் பண்ணுங்க அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கிளியரா வந்து அவரோட லாஸ்ட் 3 வருஷத்தோட அந்த கம்பெனியோட அந்த ஃபர்மோட 3 வருஷம் ப்ராஃபிட் எவ்வளோ, 8,000, 10,000, 9,000 இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணும்போது 9,000 rupees கிடைக்கும். இது வந்து மொத்தமா கம்பெனியோட ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார் தி லாஸ்ட் 3 years. இதுல இவரோட ஷேர் எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ அதுக்காக நம்ம ஒரு கால்குலேஷன் இந்த இடத்துல பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சியோட ஷேர் எவ்வளோ கம்பெனில 1/3 தான், ஏன்னா ஈக்குவல் பார்ட்னர்ல. ஸோ அப்போ இவருக்கு 1/3 ஷேர் தான். அதனால 9,000ல 1/3 மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்ல இருந்து அவர் எத்தனை மந்த் எத்தனை நாட்கள் பிசினஸ்ல இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 31/12 வந்து 2009 இது வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் ரிட்டையர் ஆகுறது 1/1/2010ல ரிட்டையர் ஆகுறாரு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமா வந்து 3 months தான் இருக்காரு பிசினஸ்ல. ஸோ 3 months till 31/12/2009. ஸோ 3 months தான் வந்து அவரு பிசினஸ்ல இருக்காரு. ஆக்சுவலா 3rd monthன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 3 months தான் அவரு பிசினஸ்ல வந்து இருக்காரு. ஓகேங்களா? ஸோ 3 months அவர் இருக்கிறதுனால 3/12 மல்டிப்ளை பண்றாங்க. ஓகே, ஸோ அப்போ அவரோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 750 இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாருன்னா அவரோட டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் லாஸ்டா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் எத்தனை மாசம் பிசினஸ்குள்ள இருந்தாருன்றத பார்த்து, ஏன்னா ஃபுல் இயருக்கு அவங்க பே பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் 3 monthsக்கு தான் இருந்தாரு பிசினஸ்குள்ள, அதாவது போன பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி டில் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எத்தனை மந்த் அவர் இருந்தாரோ அத்தனை மந்த்துக்கு தான் அவருக்கு என்னது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ல பிசினஸ்ல எலிஜிபிள் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 3/12. ஸோ 750 rupees வருது. ஸோ இதை தான் வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பை பிஎன்எல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு காமிச்சு ஆருக்கு மட்டும் காமிப்போம். பை பிஎன்எல் சஸ்பென்ஸா 750 நம்ம காமிப்போம். இதே அமௌண்ட்டை திருப்பி நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைட்லயும் இங்க பாருங்க, பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைட்லயும் நம்ம வந்து இந்த 750 காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து மறக்காம 2 இடத்துலயும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஆல்ரெடி என்னென்ன ஓல்டு ரிசர்வ்ஸ் இருக்கோ, அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் இருக்கோ அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்புறம் குட்வில் கால்குலேஷன் பண்ணணும். ரிட்டையரிங் ஆகிற பார்ட்னரோட குட்வில் ஷேர் மட்டும் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சி அதை வந்து கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணி ரிட்டைனிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, போஸ்டிங்ஸ் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரிட்டைனிங் பார்ட்னரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோன்றதை செக் அவுட் பண்ணி அதை வந்து நம்ம எழுதிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட்வில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகுறது புக்கில் அப்படின்னா அதோட போஸ்டிங்ஸை வந்து நம்ம மறக்காம ஓல்ட் ரேஷியோவில் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரீவேல்யூவேஷன், லாஸ், ப்ராஃபிட் அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதையும் ரிமெம்பர் பண்ணி கரெக்டாக போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, எந்த சைட் டோட்டல் அதிகமாக வருது எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டாக வந்து எழுதிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட் டோட்டல் அதிகமாக இருக்கு 55,633. அதை எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் எழுதிட்டு இந்த 55,633லேருந்து இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம்.
பண்ணீங்கன்னா 43,800 வருது. இப்ப எந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாரோ அவருக்கு பேலன்சிங் ஃபிகர் பேலன்ஸ் கேரி டவுன் எழுதக்கூடாது. அதுக்கு பதிலா வந்து அவருக்கு லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரு கண்டினியூ ஆகுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கேரி டவுனை நம்ம இந்த இடத்துல எழுதுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கியூ பார்ட்னரும் வந்து கண்டினியூ பண்றாரு. ஸோ இந்த சைடு டோட்டல் பண்ணி 35,633 அதே அமௌண்ட்டை கொண்டு வந்து இந்த பக்கம் எழுதி இந்த 35,633லேருந்து 8,333 அண்ட் 3,500 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 23,800 வருது. இது வந்து டூ பேலன்ஸ் கேரி டவுன்னே எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து ஆருக்கு எழுதுறோம். ஆருக்கு டோட்டல் பண்ணிட்டு 43,384 வருது. அந்த 43,384லேருந்து 8,334 சப்ராக்ட் பண்ணி 35,050 கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து ஆர்ஸ் லோன் அக்கௌண்ட்னு எழுதுறோம். ஓகே, ஸோ இது வந்து இவர் ரிட்டையர் ஆகுறதுனால இவருக்கு கேரி டவுன் எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆர்ஸ் லோன் அக்கௌண்ட்னு எழுதுறோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சம்ல வந்து ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல ஆருக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் பே பண்றாங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது இங்க சென்டென்ஸா கொடுப்பாங்க. பட் இந்த சம்ல வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. இன்கேஸ் சம் டைம்ஸ் வந்து அவருக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி கூட சில டைம் செட்டில் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்போ டு கேஷ் டு பேங்க்னு எழுதிட்டு பேலன்ஸ் எவ்வளவு செட்டில் பண்ணுமோ அதை மட்டும் தான் லோன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எதுவுமே செட்டில் பண்ற மாதிரி கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்னா என்டையர் அந்த பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட்டை நம்ம லோன் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிடுவோம். ஓகேங்களா, ஸோ இதையும் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் ஃபுல்லி கேஷா செட்டில் பண்ணிடுவாங்க. அப்பயே கையில பிசினஸ்ல அமௌண்ட் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து இல்லவே இல்லைன்னா எல்லாத்தையும் ஆர்ஸ் லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. சம்டைம் பார்ட்லி வந்து செட்டில் பண்ணுவாங்க ஒரு 10,000 15,000. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு வருதோ அதை வந்து ஆர்ஸ் லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸை ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் வந்து அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் வந்து வரக்கூடிய அமௌண்ட்டை பேலன்சிங் ஃபிகரை அவரோட லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைட் சேஞ்சஸ்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட்ல நம்ம கண்டிப்பா ரிமெம்பர் பண்ணிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு போறோம். இப்ப பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும்போது என்னென்ன வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசட் சைட்ல கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க்லாம் வருது. முதல்ல நம்ம பேலன்ஸ் ஷீட் கொஸ்டினை பார்ப்போம். இங்க பாருங்க, கேஷ் இன் அண்ட் 2,000 கேஷ் அட் பேங்க் 22,000. இப்ப ரிட்டையர் ஆகுற பார்ட்னருக்கு எதுவுமே நம்ம கேஷ் எதுவுமே பே பண்ணல அப்படின்னா ஆசச் அந்த அசட்ஸ்ல இருக்கக்கூடிய கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க் எந்த டிஃபரன்ஸும் இல்லாம அதே அமௌண்ட்டோட நம்ம எழுதிடுவோம். பட் இப்ப ஏதாவது அவங்களுக்கு நம்ம பே பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா இப்ப கேஷ்ல இருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். சப்ராக்ட் பண்ணி தான் இங்க கேஷை வந்து நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட்ல கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ரிட்டையரிங் பார்ட்னருக்கு எதுவுமே பே பண்ணலன்னா பேலன்ஸ் ஷீட்ல இருக்க அமௌண்ட் எடுத்துக்கணும். ரிட்டையரிங் பார்ட்னருக்கு ஏதாவது நீங்க பே பண்ற மாதிரி கொஸ்டின்ல இருந்ததுன்னா அப்ப சப்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ டெட்டாஸ்க்கு வரும். டெட்டாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குட் ஆயிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நோ ரிசர்வ். ஓகேவா, ஸோ அப்போ இந்த 1000 விட்டுருங்க. ஏற்கனவே எவ்வளோ இருந்தது 20,000. ஸோ இந்த 20,000 தான் நம்ம இப்போ வந்து புது பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ற பேலன்ஸ் ஷீட் யாருக்கு, பிக்கும் கியூக்கும் தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றோம், லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ். ஓகேங்களா, ஸோ டெட்டாஸ் வந்து 20,000 ஓல்டு வேல்யூ தான் எடுக்கணும். அந்த சப்ராக்ட் பண்ணாதீங்க, அந்த ப்ரொவிஷனு அது வந்து குட்டா டேர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்ப ஸ்டாக் வந்து ஆல்ரெடி 12,000 இருந்தது, இப்ப வந்து 11,000 ஆயிடுச்சுன்னா அப்போ 1,000 rupees வந்து டெப்ரிசியேஷன். ஸோ நீங்க வந்து சம் போடும்போது கண்டிப்பா என்ன பண்ணுங்க, அப்ரிசியேஷனா இருந்தாலும் சரி இல்ல டெப்ரிசியேஷனா இருந்தாலும் சரி சப்ராக்டோ இல்ல ஹேடோ பண்ணி கண்டிப்பா காமிங்க. இங்க வந்து அது காமிக்கல. ஸோ ஸ்டாக் வந்து ஆல்ரெடி 12,000 மைனஸ் இப்போ டெப்ரிசியேஷன் 1,000. ஸோ ஃபைனல் வேல்யூ வந்து 11,000. ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுவுமே ரிவைஸ் பண்ண மாதிரி இங்க காமிக்கல.
அதனால அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓல்டு வேல்யூ 10,000 நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்ப எந்த அசட்டுமே இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகலன்னா அது ஃபைனல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் போகும், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தான். 10,000 இருக்கு அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கு, எதுவுமே ரீவேல்யூ பண்ணல. ஸோ அதனால வந்து அந்த 10,000 அப்படியே நீங்க வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு கேரி அவுட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பில்டிங்க்கு போலாம். பில்டிங் பாருங்க, பில்டிங் வந்து 50,000 இருந்தது, இப்போ ரீவேல்யூ பண்ண பிறகு 60,000 ஆயிடுச்சு. அப்ரிசியேஷன் 10,000 ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து எப்பயுமே வந்து அப்ரிசியேஷன் ஆயிருந்தா பிளஸ் பண்ணி காமிக்கிறது சேஃபர் சைடு. ஸோ பில்டிங்ஸ்ன்னு போட்டு 50,000 ஓல்டு வேல்யூ எழுதிட்டு பிளஸ் அப்ரிசியேஷன் 10,000 போட்டு 60,000 நீங்க காமிங்க. அடுத்தது இன்னும் வேற என்ன வரும்னா பிஎன்எல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், அங்க சொன்னல அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அதை வந்து அகைன் வந்து அசட் சைட்ல இங்க நம்ம காமிக்கணும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல காமிச்ச விஷயத்த பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல பிஎன்எல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு காமிப்போம். இப்ப நெக்ஸ்ட் வந்து லைபிலிட்டிஸ் சைடுக்கு போலாம். லைபிலிட்டிஸ்ல என்னென்னலாம் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் கேரி டவுன் என்ன பிக்கும் கியூக்கும் வந்ததோ அதை வந்து திருப்பி நம்ம எழுதணும். ஓகேங்களா, பேலன்ஸ் கேரி டவுன் பிக்கும் கியூக்கும் வந்து 43,800 23,800 வந்துச்சு. இது ரெண்டுத்தையும் நீங்க கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். 43,800 23,800 உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணி காமிங்க, இல்லைன்னா அப்படியே இண்டிவிஜுவலா காமிச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஆரோட லோன் அக்கௌண்ட்டை மறக்காம காமிக்கணும். அது லைபிலிட்டி சைட்ல தான் வரும். பேலன்ஸ் ஷீட்ல 35,050 இங்க இருக்கு பாருங்க, இந்த அமௌண்ட்டை மறக்காம காமிக்கணும். ஆர்ஸ் லோன் அக்கௌண்ட் 35,050. நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட், எப்பயுமே அது கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே முடிஞ்சு போயிடும். பட் இங்க வந்து ரீவேல்யூ பண்ணிட்டதுனால அது வந்து கண்டிப்பா பேலன்ஸ் ஷீட்ல திருப்பி எடுத்துட்டு வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட் 1,100 மாறிடுச்சு அப்படின்றத நீங்க லயபிலிட்டிஸ்ல காமிங்க மறக்காம. பேலன்ஸ் ஷீட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட் 1,100. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ் இங்க எதுவுமே ரீவேல்யூ பண்ணல, அதாவது கிரெடிட்டாஸ் எதுவுமே பே பண்ண மாதிரியோ இன்க்ரீஸ் ஆன மாதிரியோ லைபிலிட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால பழைய வேல்யூ 22,000 திருப்பி கொண்டு போயிடுங்க பேலன்ஸ் ஷீட்டுக்கு. பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைட்ல கிரெடிட்டாஸ் 22,000. ஸோ இன்கேஸ் கிரெடிட்டாஸ் ஏதாவது பே பண்ணிட்டாங்கன்னா நீங்க சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சில டைம் வந்து அன்ரெக்கார்டட் அசட்ஸ் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கும் எடுத்துட்டு போகணும், பேலன்ஸ் ஷீட்டுக்கும் எடுத்துட்டு போகணும். புதுசா அசட் உள்ள வருதுன்னா அது இன்க்ரீஸ் ஆன கணக்கு, அப்ப ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல காமிக்கணும், பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல அந்த அசட்டை இன்க்ளூட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு லைபிலிட்டி புதுசா இன்க்ளூட் ஆகுதுன்னா அதை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல கண்டிப்பா இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டியா கன்சிடர் பண்ணி டெபிட் சைட்ல காமிக்கணும், திருப்பி வந்து பேலன்ஸ் ஷீட்லயும் லைபிலிட்டி சைட்ல காமிக்கணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ், சம்டைம்ஸ் நம்மளோட சம்ல வந்து அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல எல்லா ஐட்டம்ஸும் இன்க்ளூட் பண்ணிட்டோமா, எல்லாத்தையும் கரெக்டா போட்டோமா அப்படின்றத செக் அவுட் பண்ணிக்கோங்க. செக் அவுட் பண்ணிட்டு டோட்டல் பண்ணுங்க. ஸோ இந்த சம்ல வந்து செக் அவுட் பண்ணதுல 1,25,750 வருது. இன்சைட் பை மிஸ்டேக்கா போட்டிருக்காங்க. ஸோ 750 வந்து போட்டு டேலி ஆகுது. ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் எது எதுக்கெல்லாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன அசட்ஸ்லாம் ரீவேல்யூ பண்ணியிருக்காங்களோ, என்னென்ன லைபிலிட்டிஸ்லாம் பே பண்ணியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ட்ரிஸ் பாஸ் பண்ணோம். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை பேசிஸாக வச்சு நீங்கள் அதே வந்து ஒரு என்ட்ரிஸாக நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை வச்சு என்னென்ன என்ட்ரிஸ் வரும், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் ஒரு என்ட்ரி வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட், பில்டிங்ஸ், இது எல்லாத்தையும் டெபிட் பண்ணிட்டு டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்னு நீங்க எழுதிக்கலாம். ஸோ ஒரு அசட்டா ஒரு லைபிலிட்டியா நீங்க வந்து எழுத வேண்டாம். மொத்தமா என்னென்ன அசட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகுதோ, என்னென்ன அசட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே என்ட்ரியா நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அட் லாஸ்ட் வந்து ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டோ லாஸோ வந்ததை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஜேர்னல் என்ட்ரியை எழுதிக்கலாம்.
ஸோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு P's கேபிட்டல் டு Q's கேபிட்டல் டு R's கேபிட்டல் நீங்க எழுதிக்கலாம். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் லெட்ஜரை தரோ பண்ணிட்டீங்கன்னா ஜேர்னல் கேட்டாங்கன்னா ஈஸியா அதை வச்சு நீங்க போட்டுக்கலாம். ஸோ இங்க பாருங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கண்டிப்பா என்னது ஜேர்னல் என்ட்ரி எடுத்தோடனே போட முடியாது. கண்டிப்பா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை போட்டாதான் இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிக்கான அமௌண்ட்டை நீங்க ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இதான் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல வரக்கூடிய ஜேர்னல் என்ட்ரிஸ். லெட்ஜரை கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரிலாம் கிடையாது. ரீவாலுவேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். குட்வில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்க்கு கண்டிப்பா என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஸோ என்ன ஜேர்னல் என்ட்ரினா P's கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், Q's கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், R's கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். இந்த கரஸ்பாண்டிங் இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதோ பாருங்க, P's கேபிட்டல் அக்கௌண்ட், Q's கேபிட்டல் அக்கௌண்ட், R's கேபிட்டல் அக்கௌண்ட் டு குட்வில் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் இங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ மாத்தி மாத்தி கூட நீங்க என்ட்ரிஸ் ஓரளவுக்கு வந்து பாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கண்டிஜென்சி ரிசர்வ்க்கு என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரியா இருக்கும்? கண்டிஜென்சி ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு P's கேபிட்டல் அக்கௌண்ட், Q's கேபிட்டல் அக்கௌண்ட் டு R's கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் 2000 2000 2000 எழுதிக்கோங்க. இங்க பாருங்க, கண்டிஜென்சி ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு P's கேபிட்டல் அக்கௌண்ட், டு Q's கேபிட்டல் அக்கௌண்ட், டு R's கேபிட்டல் அக்கௌண்ட் 2000 2000 2000. அதை ஆட் பண்ணா 6000 ஈக்குவல் டெபிட் அண்ட் கிரெடிட். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் குட்வில்க்கு ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. இப்போ வந்து வேல்யூ பண்ணாங்கல்ல ரிட்டையர்மெண்ட் போது, அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணும். ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னது? கண்டினியூங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு வந்து ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒர்க்கிங் நோட் போடும்போதே. கண்டினியூங் பார்ட்னர் Pயும் Qவும் டு R's கேபிட்டல், P's கேபிட்டல், Q's கேபிட்டல் டு R's கேபிட்டல். அந்த அமௌண்ட் எவ்வளவோ 7000 ஸ்பிளிட் அப் பண்ணி ஈக்குவலா கெய்னிங் ரேஷியோல 1:1 ரேஷியோல பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வரும். அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னது? P&L சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு R's கேபிட்டல் அக்கௌண்ட். இத பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு R's கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது வேற என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதான் வரும். கேரி டவுன்க்குலாம் ஜேர்னல் என்ட்ரிலாம் கிடையாது. ஸோ R's லோன் அக்கௌண்ட், இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னது? R's கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு R's லோன் அக்கௌண்ட். இங்க பாருங்க, R's கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு R's லோன் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட். ஸோ ஆக மொத்தம் நம்ம ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்லாம் போட்டாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்னது ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் நம்மளோட ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ இந்த சம் மூலமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ்க்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், லைக் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டு, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அண்ட் புது பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி பாஸ் பண்ணணும், அண்ட் தென் குட்வில் ட்ரீட்மெண்ட் எப்படி அப்பியர் ஆகும் ரிட்டையர்மெண்ட்ல, அண்ட் ஃபைனலா வந்து அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் டில் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணும், அண்ட் தென் லாஸ்டா க்ளோஸ் பண்ணும்போது எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் ரிட்டையரிங் பார்ட்னர், மற்ற இருக்கக்கூடிய கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும், அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்டு கண்டினியூங் பார்ட்னருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், அதுல என்னென்னலாம் வரும் அப்படின்றத தான் இந்த சம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.